அண்ணா சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட அண்ணா சீரியல்ல ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீரா வந்து சண்முகம் என்ன பண்றாரு, "இங்க பாரு, இந்த வேலைக்கெல்லாம் வந்து நீ இங்க வரல. நீ சமூக சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்க. இந்த மாரி தன்மானத்த விட்டு குடுத்தீன்னா, அந்த உலகத்துல யாருமே மதிக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அறிவ சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மாசா வந்து போயிருப்பாரு. ஸோ நம்மளோட வீரா என்ன பண்ணுவாங்க வந்து, இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா வந்து சொல்லிருவாங்க, "இந்த மாரி வேலைலாம் செய்யறதுக்கு நான் வந்து இந்த வேலைக்கு வரல. சமூக சேவை செய்யறதுக்காக தான் மட்டும் தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாங்க. "இந்த டீ வாங்கி குடுக்குற வேலைலாம் வந்து என்கிட்ட சொல்லாதீங்கன்னு" சொல்லிட்டு, நம்மளோட வீரா வந்து பாத்தீங்கன்னா மாசா வந்து சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த பிரச்சனை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட எசக்கி வந்து பிரெக்னெண்டா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வீட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட அதாச்சும் நம்ம பரணியோட அம்மா வந்து வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த மாரி வந்து எசக்கிக்கு வந்து இந்த மாரி ஏன் நடந்துச்சு அப்படின்ற மாரி வந்து கேட்பாங்க. கூட யாராவது வந்து பாத்துட்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் சொல்றது வாஸ்தவம் தானே அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. நம்ம சண்முகத்தோட அப்பா என்ன பண்ணுவாரு, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாரி வந்து அதுக்கு வந்து சரின்னு சொல்லுவாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இசக்கியோட மாமியார் அதாச்சும் நம்மளோட பரணியோட அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, "இங்க இருக்க வேண்டாம். நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்." அப்படின்ற மாரி வந்து தெளிவா வந்து சொல்லிருவாங்க. இங்க யாராச்சும் கூட இருந்திருந்தா வந்து இந்த மாரி நடந்து அப்படின்ற மாரி வந்து கேட்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க யாராலயும் வந்து கூடயே இருந்து பார்த்துக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கு அப்படின்ற மாரி பரணி என்ன சொல்லுவாங்க, "நாங்க என்ன வேணுமுன்னேவா வந்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம். எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு வேலை இருந்துச்சு. அதனால எங்களால பார்த்துக்க முடியல." அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. "உங்க மேல நான் தப்பே சொல்லல. ஆனா வந்து இசைக்கு கூட இருந்து யாராலயும் வந்து பொறுப்பா பார்த்துக்க முடியாது. நானே வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சண்முகம் வந்து வருவாரு வீட்டுக்கு. என்ன கேட்பாருன்னா, இந்த மாரி வந்து எங்க வந்து வந்திருக்கீங்க? ஓ! இசைக்கு கூடவே இருந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பொட்டியோட இங்க வந்துட்டீங்களா? அப்படின்னு வந்து கேட்பாரு. அப்போ வந்து நம்ம சண்முகத்தோட அப்பா வந்து என்ன சொல்லுவாரு, இல்ல சண்முகம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே கூட்டு போய் இசக்கிய வந்து பார்த்துக்கிறாங்களாமா கூட இருந்து. அதனால தான் வந்து இசக்கிய வந்து நான் போறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து சண்முகம் வந்து என்ன முடிவு எடுக்க போறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.